கத்தி திரைப்படத்தில் கதிரேசன் அண்ட் கேங் இவங்க வந்து சென்னை சிட்டிக்கு தண்ணியை நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்துற போது எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் அப்படியே ஸ்தம்பித்து போகும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது பெங்களூரில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கதிரேசன் அண்ட் கேங் மாதிரி யாரும் வந்து பெங்களூருக்கு வாட்டர் சப்ளைலாம் ஸ்டாப் பண்ணல. அவங்களே அவங்களுக்கான சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடந்த 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை பெங்களூர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. சிஎம் வீட்டுக்கே டேங்கர் லாரியில் தான் தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வித்த டேங்கர் லாரியுடைய விலை இப்போது 4000, 5000, 6000 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ரோட்டில் வந்து வாட்டர் லாரியை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற லாரியை மறித்து எங்கள் ஏரியாவுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பொதுமக்கள் வந்து தண்ணியை வாங்கிட்டு போகிறாங்க. பல அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக தினசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு வாட்டர் யூசேஜை பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு பெங்களூருக்கு, என்ன காரணங்கள்னால கடந்த 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை பெங்களூர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். பெங்களூரில் இப்போ கடுமையான தண்ணீர் பஞ்சம் வர்றதுக்கான மேஜரான ரீசன்ஸில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில், அசோசியேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தலை கிருகிருன்னு சுத்தங்க. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை 2 கோடி, 3 கோடி, 5 கோடி, 15 கோடி, 20 கோடின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 50,000, 1 லட்சம் வாடகையை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு பாஷ் அப்பார்ட்மெண்ட் சொசைட்டியில் இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு மாப் போடக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் வாங்கின கார் தூசி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அதை வாஷ் பண்ணக்கூடாது, துடைக்கக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா 5,000, 10,000 ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணாத, பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. குளிக்கிறதுக்கான தண்ணியை கம்மி பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு தான் தண்ணி, அதுவும் நீ க்யூவில் நின்று தான் வாங்கணும், டேப்பை திறந்தாலாம் வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அபாயகரமான நிலைமைக்கு வந்து பெங்களூர் தள்ளப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தயவு செஞ்சு நீங்கள் இங்கே வந்துடாதீங்க, ஏன்னா தண்ணி இல்லை. நீங்கள் இங்கே வரீங்கனாக்கா மினிமம் வாஷ்ரூமாவது யூஸ் பண்ணுவீங்க, அதற்கே இங்கே தண்ணி இல்லைங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல், காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் கோவிட் டைமில் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி நடந்துக்கலாங்கிறாங்க. எதனால் பெங்களூரில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பஞ்சம்? நம்ம பெங்களூருடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். அதாவது பெங்களூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹில்லு தான். ஓகே, நம்ம சென்னை இங்கே இருக்குனாக்கா பெங்களூர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வாட்டர் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் எய்தர் ஒரு நதி இருக்கும், இல்லைனா வந்து கடல் இருக்கும். நம்ம சென்னை இருக்குது அப்படின்னாக்கா கடல் இருக்குது, கூவம் அப்படிங்கிற நதியும் இருந்துச்சு. பட் பெங்களூருடைய ஜியோகிராஃபி எடுத்து பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நதிகள் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரியே பார்த்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து தண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க. பட் அதை வந்து ஒரு பைப்லைன் சிஸ்டமாக பெங்களூருக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரிகளும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஜியோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு முதல் விஷயமா இருக்கிற போது பெங்களூரை வந்து நம்ம லேக் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ரொம்ப வெயில் ஃபீல் பண்ணுறவங்க பெங்களூருக்கு குளிருக்காக போவாங்க. பா, உங்கள் ஊரில் என்ன தண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து பெருமையாக சொல்லுவாங்க. அப்படி பெங்களூர் அப்படிங்கிற சின்ன சிட்டிக்குள்ளே 41 ஏரிகள் இருந்தது. அந்த 41 ஏரிகளில் 39 ஏரிகள் வந்து மாசடைஞ்சிருச்சு. அதை யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வாட்டர் பாடிஸ் இருந்தது பெங்களூரில். அந்த வாட்டர் பாடிஸில் 79% பார்த்தீங்கன்னா காலி. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து என்க்ரோச்மெண்ட்ஸு, பில்டிங்ஸ் வந்ததுனால தண்ணிக்கான ஒரு ஸ்பாட்டே இல்லாமல் பெங்களூர் தண்ணினால் கஷ்டப்பட்டு இருக்கு. 2, பெங்களூருடைய மக்கள் தொகை. அந்த சின்ன சிட்டியில் 1,40,00,000 பேர் இருக்கிறாங்க. வீடுகளுடைய எண்ணிக்கை மட்டும் 24 லட்சம். ஸோ 24 லட்சம் வீடுகளுக்கு 1,40,00,000 மக்களுக்கு தண்ணியை எப்படி சப்ளை பண்ண முடியும்? ஸோ அதனாலையுமே வந்து பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்குது. 3வது முக்கியமான விஷயம், 40 வருஷத்தில் 1055% வந்து இந்த கான்கிரீட் பில்டிங்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஸோ ஊர் முழுக்க வந்து கான்கிரீட் ரோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மழை பெய்யுது அப்படின்னாக்கா ஒரு துளி தண்ணி கூட அந்த கான்கிரீட்டை தாண்டி பூமிக்கு உள்ளே போகவே இல்லை. ஸோ அப்படி போகலை அப்படின்னாக்கா என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகும். நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பெங்களூருடைய குடிநீர் தேவைக்கு 45% ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நிலத்தடி நீர் அப்படிங்கிறது எவ்வளவு 100 அடி கீழே போர் போட்டாலும் கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் ரேப்பிடான சிட்டி எக்ஸ்பான்ஷன்,
2006 and 2007க்கு அப்புறமா 110 கிராமங்கள் பெங்களூர் சிட்டியோட இணைக்கப்படுது. எப்படி வந்து சென்னை, செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற மாதிரி சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி 110 கிராமங்கள் வந்து பெங்களூரோட இணைஞ்சிருச்சு. அப்படி இணைகிற போது என்ன ஆகுதுன்னா, ரேப்பிடான எக்ஸ்பான்ஷன் நடக்குது, நிறைய மக்கள் உள்ளே வராங்க, நிறைய ஆஃபீஸ் திறக்கிறாங்க, நிறைய வீடுகள் வருது. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பிளானிங் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஏன்னா அந்த மக்களுக்கு எப்படி தண்ணி வரும், அந்த மக்களுக்கு எப்படி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால தண்ணீர் கஷ்டம் நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்புக்கு நம்ம கொடுத்த முக்கியத்துவத்தை பெங்களூரில் அவங்களுக்கு தரல. ஸோ நிலத்தடி நீரை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மழைநீர் சேகரிப்பை அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணாததுனால பெய்யக்கூடிய மழை எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மார்ச் மாதத்துலேயே இவ்வளவு தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் பீக் சம்மர் அப்படிங்கிறது ஏப்ரல் மேல வரும். அந்த டைமில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 2020 மேட்சஸ் IPL வேறு ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த IPL மேட்ச் ஆரம்பிக்கிற போது அந்த தண்ணீர் பஞ்சம் பீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்கே வந்து தண்ணி செலவு பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெக்குலேஷனும் போயிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ஃபேக்டரும் இப்போ ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டர் ஆயிடுச்சு, கிளைமேட் சேஞ்ச். எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிக மழை பெய்யுது, இல்லை மழையே பெய்ய மாட்டேங்குது, அதிக வெயில் அடிக்குது, இல்லை வெயில் வேறு மாதிரி இருக்குது, அதிக குளிர். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சும் பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய தண்ணீர் பஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்குற போது ஒரு இடத்துல நம்ம சென்னையை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பெங்களூர் வந்து ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்கோ, எப்படி பெங்களூர் வந்து ஒரு ஐடி ஹப்பு, சிலிகான் வேலி அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, கிட்டத்தட்ட நம்மளும் அந்த பேஜில் தான் இருக்கும். நம்ம சென்னையும் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய கோடி மக்கள் வந்து தொடர்ந்து சென்னைக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு, நிறைய கான்கிரீட் பில்டிங்ஸ் கட்டப்பட்டு வருது, நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு வருது. இது எல்லாமே பெங்களூர் மாதிரியே இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை இதை திருத்திக்கல அப்படின்னாக்கா இன்னைக்கு பெங்களூர், நாளைக்கு இந்த தண்ணீர் பஞ்சம் சென்னையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போவே கொஞ்சம் நம்ம முழிச்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த தண்ணீர் பஞ்சத்தை தவிர்க்கலாம். அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நிறைய தண்ணியை வந்து நம்ம வெளிச்ச விட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் வேணும் அப்படின்னா அதையுமே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். டாடா பை, வி சீ யூ ஃப்ரம் ஆரஞ்ச் ATH ரஞ்சித். நன்றி.